ஹாய் நண்பர்களே, வாங்க இந்த கதையோட அடுத்த சாப்டரை பார்ப்போம். கதையை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஹீரோயின் சமீரா கோபமா நடந்து போயிட்டு இருக்காங்க ரோட்ல. அப்போ அவங்க முனைவிட்டே போயிட்டு இருக்காங்க. இவனை யாரு நம்மளை காப்பாற்ற சொன்னா? இவன் காப்பாத்தாம இருந்தா நான் எங்க அம்மா அப்பாவை போய் பார்த்துருப்பேன் அப்படிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ உடனே யோசிக்கிறாங்க, இவனை போய் ஏன் நம்ம தம்பியா நினைச்சோம் சை அப்படின்னு சொல்லி அவங்க தலையில அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, கடவுள் நம்மளை நிம்மதியா வாழதான் விடலன்னு பார்த்தா நிம்மதியா சாக கூட விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சமீரா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிருக்காங்க அவங்களோட கசின் சிஸ்டர் கல்யாணத்துக்காக. இப்போ 9 மணி ஆச்சு. அவங்களுக்கு நடந்து நடந்து டயர்டா இருக்கு. ரோடு ஃபுல்லா ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. என்னாச்சு, ஏன் இவ்வளோ டிராஃபிக்கா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணோட குரல் கேக்குது, அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு. அந்த குட்டி பொண்ணு ஸ்கூட்டி பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. இதை நம்ம சமீரா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா அந்த பொண்ணு கிட்ட பதில் சொல்றாங்க, எம்எஸ் சாதனா பெரிய பணக்கார பொலிட்டிஷியன் பார்ட்டி கர்நாடகால. அவங்க இந்த ரோட கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிராஃபிக் சிக்னல் கிளியர் ஆகும். அதனால கவலைப்படாத கண்ணு, இன்னைக்கு உங்க ஸ்கூல்ல எல்லாருமே லேட்டா தான் வருவாங்க அப்படின்னு அவங்க அம்மா அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா நம்ம சமீராவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றாங்க. நம்ம சமீராவும் அதை பார்த்துட்டு தலையாட்டுறாங்க. நம்ம சமீரா அந்த கூட்டத்தை பற்றியும் கவலைப்படலை, அங்கே இருக்க டிராஃபிக்கை பற்றியும் கவலைப்படலை. அவங்க மனசு எல்லாமே ரொம்ப கவலையாக இருக்கு, அவங்க இந்த உலகத்திலே இல்லை. அப்போ ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்குது. அப்போதான் நம்ம சமீரா சுய நினைவுக்கே வராங்க. சமீரா சத்தம் கேட்குற பக்கம் திரும்புறாங்க. அப்போ ஒருத்தர் ஆட்டோல ரொம்ப பதட்டமா இருக்காரு. ஆட்டோ டிரைவரை பார்த்து எப்போ ஆட்டோ கிளம்பும் அப்படின்னு கத்தி கேட்குறாரு. ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, இந்த எம்எஸ் சாதனா போனதுக்கு அப்புறம் தான் இந்த டிராஃபிக்லாம் கிளியர் ஆகும், அப்போதான் வந்து ஆட்டோ கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவங்களோட வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, வலி தாங்காம கத்துறாங்க. இதை பார்த்துட்டு அவர் ரொம்ப கடுப்பாரு இந்த பொலிட்டிஷியன் மேலலாம். ஆட்டோ விட்டு வெளியிறங்கி என்ன பண்றதுன்னே தெரியாம கோவமா அவர் காலால அவர் தரைய தட்டுறாரு. அவங்க வைஃப் வலி தாங்காம ரொம்ப ஆட்டோல இருந்து கத்துறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே அந்த ஆட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்டோ டிரைவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பாவமா முழிக்கிறாரு. அப்போ நம்ம சமீராக்கு இந்த பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்துட்டு அப்படியே நிற்க தோணல. ஸோ உதவணும்னு போகிறாங்க அந்த இடத்துக்கு. இவங்க கூட சேர்ந்து நிறைய பேரும் போகிறாங்க அந்த இடத்துக்கு உதவுறதுக்காக. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ரொம்ப பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை சமாதானப்படுத்துறதுக்காக சமீரா சொல்கிறாங்க, அண்ணா கவலைப்படாதீங்க, நான் முன்னாடி போய் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுறேன், இவங்க நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது ஸ்கூட்டியில் உட்காந்துக்கிட்டு இருந்த அவங்க பொண்ணுக்கிட்ட எங்கேயும் இந்த இடத்த விட்டு நவுறாத அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்த பொண்ணுக்கிட்ட போகிறாங்க. நம்ம சமீரா அவங்கள பார்த்தோம்னே அந்த சின்ன பொண்ணோட அம்மா தானே ஞாபகம் வருது. அந்த சின்ன பொண்ணோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த பொண்ணை எங்கேயாவது தனியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம், நீங்கள் வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. தனியாக இருக்க இடத்துக்கு வராங்க. சமீரா அப்புறம் மற்ற எல்லா பொண்ணுங்களும் ஷால்லாம் எடுத்து சின்ன மறைவேடம் மாதிரி கட்டுறாங்க அந்த பொண்ணுக்காக. அப்போ டாக்டர் ஓடி போய் அவங்க ஸ்கூட்டி பெட்டியிலேருந்து டாக்டர் கிட்ட எடுக்கிறாங்க. அப்போ பதட்டமாக அவங்க ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப்க்கு எதுவும் ஆகிறாதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃப் நல்லா தான் இருக்காங்க, இங்கே இருக்க எல்லா உமன் மாதிரி அவங்களும் ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டாக்டர் சமீராவை பார்த்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே யாரும் கூட்டம் கூட விடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சமீரா கொஞ்ச நேரத்துக்கு அவங்க சொன்னது எல்லாத்தையும் செய்கிறாங்க. அவங்க கஷ்டத்தை பற்றி எதுவுமே யோசிக்கல அந்த டைமில். அப்போ ப்ரெக்னெண்ட்டான பொண்ணு ரொம்ப கத்துறாங்க வலி தாங்க முடியாமல். அப்போ நம்ம டாக்டர் சமீராவை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த மறைவேடத்துக்குள்ளே கூப்பிடுறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, அந்த பொண்ணோட உடம்பு எதுவும் திரும்பாமல் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி நம்ம சமீரா கிட்ட சொல்கிறாங்க. நம்ம சமீரா அந்த ப்ரெக்னெண்ட்டான பொண்ணு கத்தாமல் இருக்கிறதுக்காகவும் திரும்பாமல் இருக்கிறதுக்காகவும் அவங்க கிட்ட ஆறுதலான வார்த்தையில் பேசுகிறாங்க. அவங்க பேர் என்னன்றதுன்னு கேட்குறாங்க. அப்போது அந்த ப்ரெக்னெண்ட்டான பொண்ணு கொஞ்சம் லோ வாய்ஸில் ராதான்னு சொல்கிறாங்க. ராதா கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆறுதலாக நம்ம சமீரா பேசுகிறாங்க. அப்போ சமீரா பழைய விஷயத்தெல்லாம் யோசிக்கிறாங்க. அவங்க சின்னதாக இருக்கும் போது அவங்க அம்மா பக்கத்து ரூமில் கத்திட்டு இருந்தாங்க. அப்போ அப்பாவும் சமீராவும் வெளியே நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரூம்குள்ளே அவங்க அம்மா, பாட்டி அப்புறம் டாக்டர் இவங்க 3 பேரும் இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் கத்துறதை நிறுத்திட்டு குழந்தை சத்தம் கேட்கும் போது அவங்க அம்மா கத்துறதை நிறுத்தினாங்க. அது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால சீக்கிரமாக குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. சமீரா ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தனால அவங்கிட்ட யாருமே இந்த விஷயத்த சொல்லலை, சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போகிறதில்ல. இந்த விஷயத்தெல்லாம் சமீரா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ப்ரெக்னெண்ட்டான பொண்ணு ரொம்ப கத்துறா, கடைசி வலி வந்துருச்சு. அப்போதான் நம்ம சமீரா அந்த ப்ரெக்னெண்ட்டான பொண்ணை பார்க்குறாங்க. டாக்டர் அந்த ப்ரெக்னெண்ட்டான பொண்ணை பார்த்து புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணுங்கன்னு
முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறாங்க. இதை பார்த்தோம்னே நம்ம சமீரா, உங்க பாப்பாவோட குட்டி கண் குட்டி கையெல்லாம் பார்க்க ஆசை இருக்குல்ல, கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணுங்க, உடனே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோம்னே அவங்களும் புஷ் பண்றாங்க. பாப்பாவோட தலை வருது, பாப்பாவும் பிறக்குது. பாப்பா பிறந்தோம்னே அங்க இருக்கவங்கலாம் கைத்தட்டி ஆரவாரமா கிளாப்ஸ் பண்றாங்க. அந்த பாப்பாவை எடுத்து அவங்க அம்மா கையில கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, குறும்பு பொண்ணு, உன்னால கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண முடியாதா இந்த MS சாதனா போற வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சமீராவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப டிராபிக்கும் கிளியர் ஆகுது, அந்த இடத்தையும் கிளீன் பண்றாங்க அவங்க 2 பேருமே. அப்புறம் டாக்டர் வந்து அந்த குழந்தைய ராதாவோட ஹஸ்பண்ட் கையில கொடுக்குறாங்க. அவருக்கு அந்த குழந்தைய பார்த்தோம்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒரு பொன் குழந்தை. அதுக்கப்புறம் ராதாவோட ஹஸ்பண்ட் வந்து டாக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாரு. தேங்க்ஸ்லாம் எதுக்கு, இதுதான் என்னோட கடமை அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். இங்க பக்கத்துல தான் என் கிளினிக் இருக்கு, உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துருங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ ராதாவோட ஹஸ்பண்ட் சமீரா கிட்ட வந்து, என்னோட ஒய்ஃப் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சமீராவும் ராதா கிட்ட போறாங்க. அப்போ நம்ம சமீராவோட பேரை ராதா என்னன்னு கேக்குறாங்க. ரொம்ப லோ வாய்ஸ்ல கேக்குறாங்க. அவங்க ரொம்ப டயர்டா வேற இருக்காங்க. சமீரான்னு சொல்றாங்க. உடனே ராதா சொல்றாங்க, சமீரா ரொம்ப தேங்க்ஸ், நீங்க மட்டும் இந்நேரத்துக்கு இல்லைன்னா என் குழந்தை பிறந்திருக்குமான்னு தெரில, நீங்களும் அந்த டாக்டர் இருந்தனால தான் என் குழந்தை நல்லபடியா பிறந்துச்சு அந்த மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ராதா பார்க்க தேவதை மாதிரி இருக்குன்னு அவங்க பொண்ணை கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ராதா அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீ பெருசானதுக்கு அப்புறம் டாக்டர் ஆகி 25 வயசுல இவங்கள மாதிரி எல்லாத்துக்கும் சேவை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி குழந்தை சினுங்குது. இத பார்த்துட்டு ராதா சமீரா கிட்ட ஓகே சொல்றா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம சமீராவும் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சு அந்த இடத்த விட்டு கிளம்பி கார்னர் கேஃபே கடைக்கு போறாங்க. அப்புறம் நம்ம சமீரா அந்த கேஃபேல கேப்பர்ச்சினோ ஆர்டர் பண்றாங்க வெயிட்டர் கிட்ட. அப்புறம் அவங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த குழந்தைய பத்தி. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ கஷ்டத்துலயும் அந்த பொண்ணு டாக்டர் ஆகணும் தானே அவங்க அம்மா யோசிச்சாங்க. இதே மாதிரி தானே ஒவ்வொரு அம்மாவும் யோசிப்பாங்க. அப்படிதானே எங்க அம்மாவும் யோசிச்சிருப்பாங்க. சாகிறத எங்க அம்மா விரும்புவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க அம்மா கொடுத்த கிஃப்ட் தான் என்னோட லைஃப், என்னோட லைஃப்பை நானே முடிச்சுக்க கூடாது, அப்படி நான் பண்ணேன்னா எங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது, எங்க அம்மாவுக்கு என் மேல ஏதோ ஒரு கனவு இருந்திருக்கும்ல, இதுக்கு மேல நான் அழுவ போறது இல்ல, என்னோட லைஃப்பை நானே வாழ போறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு முடிவெடுக்கிறாங்க. இவங்க ஆர்டர் பண்ண கேப்பர்ச்சினோவும் வருது. அப்புறம் அதை குடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம விவியன் வந்த பிசினஸ் டீலை சைன் பண்ணிட்டு சென்னையில இருந்து பெங்களூர் கிளம்புறாரு. அவர் ஆஃபீஸ்க்கு போறாரு. இவ்வளோ பெரிய பிசினஸ் டீலை சைன் பண்ணியும் அவருக்கு சந்தோஷம் வரவே இல்லை. அவருக்கு திங்கிங் எல்லாமே அந்த பொண்ணை பற்றி தான் இருக்குது. அந்த பொண்ணோட கண்ணு அவர் ரொம்ப ஈர்த்துருச்சு. அவர் இவ்வளோ நேரம் அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த பொண்ணு பேர் கூட தெரியாது. அவர் கதவை யாரும் நாக் பண்ணுறாங்க. அவர் செக்ரட்டரி ரகு உள்ள வராரு. ரகு உள்ள வந்தோம்னே விவியன்னு சொல்லி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க கம்பெனியில் எல்லாத்தோட முதல் பேர் சொல்லி தான் கூப்பிட்டு பேசணும். சார் மேம் அப்படிலாம் பேச மாட்டாங்க. இங்கே எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்க மாதிரி தான் நடத்துவாங்க இந்த கம்பெனியில். இது எல்லாமே நம்ம விவியன் போட்ட ரூல்ஸ் தான். அவரோட கம்பெனி பேர் வந்து கிரியேட்டிவ் டேங்க்ஸ். விவியன் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சொல்ல பயப்படுறாரு. நம்ம விவியன் செக்ரட்டரி ரகுவோட ஃபேஸை பார்த்தோம்னே கண்டுபிடிச்சிடுறாரு. அதனால ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாரு. நம்ம ஜெனரல் மேனேஜர் ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இதை ரகு சொன்னோம்னே விவியன் அவருக்கான 3 மாச பேமெண்ட் சேலரியை முன்னாடியே அட்வான்ஸா போட்டு விட்டுருங்க, அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிருங்க, இந்த ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நாங்களே பண்ணிக்கிறோன்ற மாதிரி. அப்புறம் தான் நம்ம விவியன் கேட்குறாரு, அவருக்கு என்ன ஆச்சு, அவர் வயசு என்ன. ரகு உடனே பதில் சொல்றாரு, இந்த மாதிரி அவருக்கு 33 வயசு தான் ஆகுது. அவர் வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு குழந்தை பிறந்து 2 மாசம்தான் ஆகுது. அவர் ஒய்ஃபுக்கும் அவருக்கும் இந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே சண்டையாகவே இருக்கு. அவருக்கு இந்த பிரச்சனை தாங்க முடியாதனால அவர் சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாரு. இதெல்லாம் சொல்ல சொல்ல நம்ம விவியன் வந்து நிறுத்து, போதும், இதுக்கு மேலே இதை பற்றி பேசாத. அப்புறம் நம்ம விவியன் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி 3 மாசம் பேமெண்ட் வந்து போட்டு விட்டு ஜெனரல் மேனேஜரை வேலையை விட்டு தூக்கியாச்சுன்னு சொல்லிருங்க. நம்ம சிடி கம்பெனியில் எல்லாருமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்க தான் இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ் தான் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாரு. விவியனுக்கு பேசிக்காகவே லைஃப்பில் தோற்றவங்கள சுத்தமாக பிடிக்காது. ரகு வந்து இதை மறுத்து பேசணும்னு நினச்சா பாறாங்கல்ல தலையை விட்ட மாதிரி தான். அதனால் அவர் எதுவுமே பேசாமல் போயிடுறாரு. புருவத்தை தூக்கி வேற ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம விவியன் ரகு கிட்ட கேட்குறாரு. அப்போ ரகு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஐடி ஸ்பெஷலிஸ்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு
ஒரு பொண்ணு இன்டர்வியூக்காக இருக்கா. ஆனா நீங்க தான் மேனேஜரை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. இதுக்கு மேல அவளை யார் இன்டர்வியூ பண்றது அப்படின்னு நம்ம விவியன் கிட்ட கொஸ்டின் கேக்குறாரு. அப்புறம் நம்ம விவியன் ரகு கிட்ட கேக்குறாரு, இப்ப ஏதாவது எனக்கு மீட்டிங் இருக்கான்னு கேக்குறாரு. அப்ப நம்ம ரகு சொல்றாரு, இந்த மாதிரி 1/2 கழிச்சுதான் உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்ட்டு. அப்ப நம்ம விவியன் ரகு கிட்ட சொல்றாரு, 1/2 போதும் இன்டர்வியூ எடுக்க, அந்த பொண்ணை இப்ப வர சொல்லு, நான் இன்டர்வியூ எடுத்து முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ரகு சொல்றாரு, A to Z இந்த சிடி கம்பெனிக்காக எதை வேணா நீங்க செய்வீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதுக்கு நடுவுல நம்ம விவியன் வந்து ஹவுசான் கம்பெனியை பத்தி ஃபுல்லா படிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த லேப்டாப்ல. அப்ப கரெக்டா ரகு வந்து கதவை தட்டுறாரு. அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு வராரு இன்டர்வியூக்காக. அந்த பொண்ணு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது நம்ம சமீரா. விவியன் யோசிக்கிறாரு, அது நம்ம கிஸ் பண்ண பொண்ணு தான், இது என்னமோ நம்ம கூட விளையாடுதே அப்படின்னு நம்ம விவியன் யோசிக்கிறாரு. அப்ப நம்ம ரகு சமீராவை பார்த்து, இவர் தான் விவியன் அந்தேரி, இவர் தான் நம்ம கம்பெனியோட பாஸ், இவர்கிட்ட நீங்க இன்டர்வியூ பண்ண நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்புறம் நம்ம விவியன் அந்தேரியை பார்த்து, இவங்க தான் சமீரா ரஞ்சன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்போ உடனே நம்ம விவியன் சொல்றாரு, இந்த பொண்ணை எனக்கு ஆல்ரெடி தெரியும், இவளை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு. அப்ப நம்ம ரகு கேட்கிறாரு, நீங்க 2 பேரும் எப்ப மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு. உடனே நம்ம சமீரா, ஆமா நான் இவரை பார்த்துருக்கேன், ஒரு டைம் நான் வெளியே பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இவரை பார்த்தேன் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றிலாம் பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஜாப், அவங்களுக்கு இந்த ஜாப் கிடச்சாகணும்னு தான் இருக்காங்க. உடனே நம்ம விவியனும் சொல்கிறாரு, ஆமாம் நானும் பிஸியாக இருந்தேன், இவங்களும் பிஸியாக இருந்தாங்க, நான் ஒரு டைம் வேணால் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே நம்ம விவியன் ரகு கிட்ட வந்து உங்கள் ஒர்க்கை போய் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சமீராவை உட்கார சொல்கிறாங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக. அப்போ அவங்க ரெஸ்யூம்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஏன் இந்த 2 வருஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னு கொஷின் கேட்குறாரு நம்ம விவியன். நம்ம சமீராவுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரிலாம் கொஷின் வரும்ன்ட்டு, எந்த கம்பெனியில் போய் அட்டன் பண்ணாலும் இந்த கொஷினுக்கு பதில் சொல்லி ஆகணும்ன்ட்டு. அதனால நம்ம சமீரா சொல்கிறாங்க, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வேலைக்கு போக விடலை, அதனால என்னால் வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோம்னே நம்ம விவியனுக்கு தூக்கி வாரி போடுது. கல்யாணமான பொண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவருக்கு நிறைய கொஷின் மனசில் ஓடுது, ஆனால் இன்டர்வியூவில் இதெல்லாம் கேட்க முடியாது. ஸோ அவர் அப்படியே குவிட் பண்ணிட்டு இன்டர்வியூ கொஷினுக்கு போகிறாரு. அப்போ உடனே நம்ம விவியன் கேட்குறாரு, இப்போ மட்டும் பர்மிஷன் இல்லாமல் உன்னால் ஒர்க் பண்ண முடியுமான்ட்டு. உடனே நம்ம சமீரா சொல்கிறாங்க, இப்போ நான் ஃப்ரீ பேர்ட், நான் என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் என்னோட முடிவை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம விவியன் சொல்கிறாரு, ஆமாம் இதுதான் கரெக்டு, நம்மளோட இஷ்டப்படி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆள் தான் எனக்கு வந்து என் சிடி கம்பெனிக்கு தேவை, அவங்கெல்லாம் சுதந்திரமாக இருக்கணும், செல்ஃப் திங்கிங்காக இருக்கணும், இப்படி இருக்கவங்கள தான் நான் வேலைக்கு சேர்த்துப்பேன். இந்த இன்டர்வியூ போயிட்டு இருக்கும் போதே நடுவில் வந்து ரகுவோட ப்ராஜெக்ட் டீம் கதவை நாக் பண்ணி உள்ளே வராங்க. அப்போ நம்ம சமீரா கிட்ட விவியன் வந்து 1 நிமிஷம் அந்த மாதிரி சொல்லிட்டு பேசுறாரு. அவரு ரகு டீம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ஆசம் கம்பெனிக்கு மெயில் அனுப்புறதுக்காக. அப்ப நம்ம சமீராக்கு இவர் கொடுத்த மரியாதை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அவரை பார்க்குறாரு, பார்க்க அழகா இருக்காங்க, நல்லா சைட் அடிக்கிறாங்க. அப்புறம் அவங்க மைண்டு சொல்லுது, ஆல்ரெடி ஒரு டைம் பட்டது பத்தாதா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க சைட் அடிக்கிறது நிறுத்திடுறாங்க. அப்போ கரெக்டாக அவங்களுக்கு கிஸ் அடிச்சதெல்லாம் ஞாபகம் வருது. அவங்களுக்கு ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது ஞாபகம் இருப்ப ரொம்ப வெக்கப்படுறாங்க. கரெக்டாக நம்ம விவியன் அவங்கள பார்த்து டீம் ப்ரிப்பேர் பண்ண சிங்கிள் கோட்ஸை அடிக்கிறாரு, ஆசம் கிளாத்திங் த பியூட்டி அண்ட் த பெஸ்ட். நம்ம சமீரா கிட்ட இது எப்படி இருக்குன்னு ஒப்பீனியன் கேட்குறாங்க. இது வந்து நல்லாவே இல்லைன்னு நம்ம சமீரா சொல்லிடுறாங்க. டக்குன்னு அங்கே இருக்கவங்களாம் திரும்பி பார்க்குறாங்க. விவியன் வந்து எதனால நல்லா இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, இது ஆண்களுக்கான ஆடை, பெண்கள் ஆடை இதுல இல்ல, ஸோ நீங்க வந்து வேற ஏதாவது கோச் சூஸ் பண்ணா நல்லா இருக்கும், நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் வேற ஏதாவது சர்ச் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரகுக்கு விவியன் என்ன ஆன்சர் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா நம்ம விவியன் இந்த பாயிண்ட் கரெக்டா இருந்தனால எதுவுமே ஆன்சர் பண்ணல. உடனே நம்ம விவியன் ரகுவை திரும்பி பாக்குறாரு, அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்போ உடனே நம்ம விவியன் சொல்றாரு, வேற கோச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கன்னு. ரகு அவங்க டீமும் கோச் ப்ரிப்பேர் பண்றதுக்காக வெளியே போறாங்க. மீரா அவங்க இன்டர்வியூ ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம விவியன் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு 2ல இருந்து 3-4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் தான் என் வேலைக்கு தேவை. இவரு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம சமீராக்கு புரியுது. அதனால நம்ம சமீரா, நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நம்ம சமீரா கோவமா எந்திரிக்கிறாங்க, சேர்ல காலை இடிச்சுக்கிட்டாங்க. அவங்க நடக்க முடியாம நடக்கிறத பார்த்துட்டு நம்ம விவியன் வந்து ஹெல்ப் பண்றாரு. அப்ப நம்ம விவியன் சொல்றாரு, எங்கேயாவது விழுவுறதே உன் வேலையா போச்சுன்ட்டு, அன்னைக்கு நான் விழுவல, நீங்க தான் என்னை தள்ளி விட்டீங்கன்னா நம்ம சமீரா சொல்றாங்க. அதுக்கு உடனே நம்ம விவியன் சொல்றாரு,
நான் மட்டும் அன்னைக்கு உன்னை காப்பாத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு நீ இறந்திருப்ப அப்படின்ட்டு. உடனே நம்ம சமீரா கோவத்துல சொல்றாங்க, ஆமா நான் மட்டும் அன்னைக்கு இறந்திருந்தா எங்க அம்மா கொடுத்த கிஃப்டான லைஃபை விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் சொல்றாங்க, என்ன மாதிரி லூசர்ஸ் கூடலாம் யார் இருப்பா, எங்க அம்மா அப்பா இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டு கத்தி சொல்றாங்க. அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, இன்டர்வியூ எடுக்கிறவங்க கிட்ட நம்ம ஏன் இதெல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே கேபினை விட்டு அழுதுகிட்டே வெளியே போயிடுறாங்க. இப்படி அமைதியா இன்டர்வியூ பண்ண பொண்ணுக்குள்ள இப்படி ஒரு எரிமலை வெடிக்குமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா நம்ம விவியன் பாக்குறாரு. அவ அழுகிறத பார்க்க நம்ம விவியனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பயுமே லைஃப்ல தோத்தவங்க மேல கோபம் தான் வரும், ஆனா இந்த பொண்ணு மேல கோபமே வரல. அப்ப நம்ம விவியன் அவருக்குள்ளேயே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு, இந்த மாதிரி சமீராவை அழுக விடாம பார்த்துப்பேன், லைஃப்னா எப்படி வாழணும்னு அவளுக்கு காட்டுவேன்ற மாதிரி. இதுக்கு மேல என்ன நடக்க போகுது, விவியன் சமீராவோட வாழ்க்கையை மாத்துவாரா மாத்த மாட்டாரா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நாவலோட பேரை இந்த டிஸ்பிளேல பார்த்துருவோம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் பார்ட். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.